அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சியில் பொது அறிவு மாதிரி வினா விடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பொது அறிவில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்கன்னா, மனித இனங்களில் அருங்காட்சியகம் என அழைக்கப்படுகிறது இந்தியா. ஆப்ஷன் பி இந்தியா. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தாததை தேர்ந்து எடுக்கவும். நந்தி சாளுக்கியர்கள். ஆப்ஷன் சி நந்தி சாளுக்கியர்கள். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட், பொருந்தாததை தேர்ந்தெடுக்கவும். பொதுவாக பட்டு ஆடைகளை சிந்து சமவெளி கலாச்சாரத்தில் பயன்பாட்டில் இருந்தன. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், விழு மூடிக்கொள் பிடித்துக்கொள் என்பதை எதற்கான ஒத்திகை அப்படிங்கிறது நிலநடுக்கம். ஆப்ஷன் சி நிலநடுக்கம். நெக்ஸ்ட், கீழ்காணவற்றில் எது பணப்பயிர் அல்ல? காப்பி. ஆப்ஷன் பி காப்பி. நெக்ஸ்ட், தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு எது? கோதாவரி. ஆப்ஷன் பி கோதாவரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் உள்ள பன்னாட்டு விமான நிலையங்கள். தமிழ்நாட்டில் உள்ள பன்னாட்டு விமான நிலையங்கள் டேஸ் ஆகும். 4. ஆப்ஷன் ஏ 4. நெக்ஸ்ட், தமிழ்நாட்டில் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டத்தின் நோக்கம். தமிழ்நாட்டின் இன்னுயிரை காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டத்தின் நோக்கம். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சாலை விபத்தின் மூலம் ஏற்படும் இறப்பை குறைத்தல். நெக்ஸ்ட், சமூக நீதி என்னும் கருத்துருவானது டேஸ் உருவானது. 19ஆம் நூற்றாண்டு. ஆப்ஷன் சி 19ஆம் நூற்றாண்டு. நீதியே நியாயம் என்று கூறியவர் யார் அப்படின்னா ஜான் ராவல்ஸ். ஆப்ஷன் டி ஜான் ராவல்ஸ். நெக்ஸ்ட், 1932ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாளில் புனித ஜார்ஜ் கோட்டையில் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றியவர் டேஸ் ஆவார். ஆப்ஷன் பி ஆர்யா பாஷ்யம். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட், டேஸ் பிரம்மஞான கருத்துக்களை தன்னுடைய நியூ இந்தியா மற்றும் காமன்வெல்த் செய்தித்தாள்களின் மூலம் பரப்பினார். அன்னி பெசன்ட். ஆப்ஷன் ஏ அன்னி பெசன்ட். நெக்ஸ்ட், மனோமணியம் என்னும் நாடக நூலை இயற்றியவர் டேஸ் ஆவார் அப்படின்னா பி சுந்தரனார். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். தமிழ்நாட்டில் நகரமயமாதல் டேஸ் நூற்றாண்டில் இருந்து தொடங்கிறது என்பது கீழடி அகழ்வாய்வு கூறுகின்றது. ஆப்ஷன் டி 6ஆம் நூற்றாண்டு பெ. ஆ. மு. நெக்ஸ்ட், அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதனை கூறுகின்றார்? பொய்யா விளக்கு. அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதை கூறுகின்றனர் அப்படின்னா பொய்யா விளக்கு. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். பொய்யா விளக்கு. புலலை உணவாக்கி கொள்பவரை வள்ளுவர் எவ்வாறு அழைக்கிறார் அப்படின்னா ஆப்ஷன் பி அருளற்றவர். ஆப்ஷன் பி அருளற்றவர். நெருப்பின் நடுவில் கூட படுத்து தூங்கலாம், ஆனால் எப்போது தூங்க முடியாது? ஆப்ஷன் ஏ வறுமையில் இருக்கும்போது தூங்க முடியாது. நெருப்பின் நடுவில் கூட படுத்து தூங்கலாம், ஆனால் எப்போது தூங்க முடியாது? வறுமையில் இருக்கும்போது தூங்க முடியாது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சேரும்போது மகிழ்வதும் பிரியும் போது மனம் கலங்குவதும் யாருடைய தொழிலாக வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா புலவர் தொழில். ஆப்ஷன் ஏ புலவர் தொழில். நெக்ஸ்ட், சரியான விடை
சம்ரான் சத்தியாகிரகம் அப்படிங்கிறது 1917. வகுப்புவாதா விருது அப்படிங்கிறது 1932. அகமதாபாத் ஆலை தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் 1918. பர்தோலி தீர்மானம் 1922. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 4, 2, 3, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின். 1931ஆம் ஆண்டு கரைச்சியில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் தலைமை வகித்தவர் வல்லபாய் படேல். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். வல்லபாய் படேல். நெக்ஸ்ட். கட்டபொம்மனை தூக்கிலிட்டு கொலை செய்வதை நிறைவேற்றியவர் மேஜர் பானர் மேன். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். தி ரோஸ் ஆஃப் மை லைஃப் என்ற சுயசரிதை யாருடன் தொடர்புடையது? மில்கா சிங். ஆப்ஷன் பி மில்கா சிங். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. மில்கா சிங். நெக்ஸ்ட். டேஸ் மெட்ரோ ரயில் அமைப்பு மற்றும் சேவைகள் இந்தியாவில் 2022ஆம் ஆண்டில் செயல்படுகிறது. 15 மெட்ரோ ரயில் அமைப்பு மற்றும் சேவைகள் இந்தியாவில் 2022ஆம் ஆண்டு செயல்படுகிறது. ஆப்ஷன் சி 15. நெக்ஸ்ட். மக்களவை மற்றும் ஒவ்வொரு மாநில சட்டமன்றங்களிலும் வயது வந்தோரை வாக்குரிமையின் அடிப்படையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என கூறும் இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு யாது? ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு 326. யாஸ் சூறாவளி எங்கு உருவானது? வங்காள விரிகுடா. யாஸ் சூறாவளி எங்கு உருவானது அப்படின்னா வங்காள விரிகுடா. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். டேஸ் என்பது உறுதியான தடித்த வெண்ணிற உறையாக அமைந்த கண்ணின் உள் பாகங்களை பாதுகாக்கின்றது. ஸ்க்ளோர் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஸ்க்ளோர். காபித்தூளில் சேர்க்கப்படும் கலப்பட பொருள் டேஸ் ஆகும்? புளிப்பொடி. ஆப்ஷன் சி புளிப்பொடி. இவற்றில் உள்ள எந்த விடை தவறானது? 1 மெட்ரிக் என்பது 100 குவிண்டால். 2வது 1000 கிலோகிராம். ஆப்ஷன் டி தான் கரெக்டு. 1 மற்றும் 2 ஆகியவற்றில் ஏதும் இல்லை. நெக்ஸ்ட். பூமியில் ஒரு மனிதனின் நிறை 50 கிலோகிராம் எனில் அவ்வாறின் எடை எவ்வளவு? 490 நியூட்டன். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 490 நியூட்டன். வேளாண்மையை அடிப்படையாக கொண்டு தொழிற்சாலை எது? சர்க்கரை ஆலை. வேளாண்மை அடிப்படையாக கொண்ட தொழிற்சாலை எது அப்படின்னா சர்க்கரை ஆலை. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். கூற்று மற்றும் காரண வகை. கூற்று ஏ ஒழுங்குபடுத்தப்படாத துறையில் வேலைவாய்ப்பு வரையறைகள் நிலையானதாக இருக்காது. காரணம் 6 இத்துறை சுய தொழில் புரியும் ஏராளமான சிறு அளவில் தொழில் செய்வோரை உள்ளடக்கியது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. கூற்று ஏ மற்றும் காரணம் 6 சரி. ஏ கூற்றுக்கான காரணம் 6 சரி. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட். வளர்ச்சி விகிதத்தின் அடிப்படையில் வெற்றியடைந்த 5 ஆண்டு திட்டங்கள். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 1, 3 மற்றும் 4. 1வது என்னது? முதலாம் ஐந்தாண்டு திட்டம். 3வது 5ஆம் ஐந்தாண்டு திட்டம். 4வது 7வது ஐந்தாண்டு திட்டம். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். உலகத்தில் உள்ள மொத்த ஏழை மக்களின் டேஸ் சதவீதம் இந்தியாவில் உள்ளனர்? 22. ஆப்ஷன் சி 22%.
எந்த ஆண்டு அடிப்படை உரிமைகள் பட்டியலில் இருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டது? 1978. ஆப்ஷன் சி 1978. உலகிலே எழுதப்பட்ட மற்றும் மிகவும் நீளமான அரசியலமைப்பு எது? இந்தியா. உலகிலே எழுதப்பட்ட மற்றும் மிகவும் நீளமான அரசியலமைப்பு எது அப்படிங்கிறது இந்தியா. நெக்ஸ்ட் கூற்று ஏ. இந்திய அரசியல் அமைப்பானது தேர்தல் ஆணையம் சுதந்திரத்தை செயல்பட வழிவகை செய்கிறது. காரணம் 6. சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை நடத்த உறுதி செய்கிறது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது மற்றும் ஆர் ஏ இதுக்கான விளக்குகிறது. நெக்ஸ்ட் ஜிஎஸ் மட்டும் தான் நம்ம இப்போ பார்க்கோம். கடிகாரத்திற்கு தொடர்புடைய வார்த்தை மணி எனில் வெப்பமானிக்கு தொடர்புடைய வார்த்தை என்ன அப்படின்னா ஆற்றல். ஆப்ஷன் சி ஆற்றல். ஆப்ஷன் சி ஆற்றல். நெக்ஸ்ட் மேக்ஸ் கொஸ்டினெல்லாம் தனியாக பார்ப்போம். இப்போ ஜிஎஸ் மட்டும் பார்ப்போம். டேஸ் எழுத்துக்களில் காணப்படும் மெலுகா என்ற குறிப்பு சிந்து பகுதியை குறிப்பதாகும். கியூனிபாம். ஆப்ஷன் பி கியூனிபாம். கீழ்காண்டவற்றில் எது அரசியல் சமத்துவம் ஆகும்? அரசாங்கத்திற்கு மனு செய்வதை மற்றும் பொது கொள்கையை விமர்சிப்பது. ஆப்ஷன் ஏ விமர்சிப்பது. அரசாங்கத்திற்கு மனு செய்வதை மற்றும் பொது கொள்கையை விமர்சிப்பது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பின்வரும் மசூதிகளில் வெற்றி கோபுரத்தில் மிகவும் பிரபலமான மசூதி எது அப்படின்னா ஆப்ஷன் பி குவைத் உல் இஸ்லாம் மசூதி. குவைத் உல் இஸ்லாம் மசூதி. நெக்ஸ்ட் தைமூர் இந்தியா மீது படையெடுத்த ஆண்டு எது அப்படின்னா 1398. ஆப்ஷன் பி 1398. தைமூர் இந்தியா மீது படையெடுத்த ஆண்டு எது அப்படின்னா 1398. நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் குறைவான பாலினை விகிதம் கொண்டுள்ளது அப்படின்னா தர்மபுரி. ஆப்ஷன் டி தர்மபுரி. நெக்ஸ்ட் இந்தியாவில் முதல் புறநகர ரயில் போக்குவரத்து எங்கே தொடங்கப்பட்டது அப்படின்னா மும்பை. ஆப்ஷன் டி மும்பை. இந்தியாவின் முதல் புறநகர ரயில் போக்குவரத்து எங்கு தொடங்கப்பட்டது? மும்பை. இந்தியாவில் மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எது அப்படின்னா ஆரவல்லி மலைத்தொடர். ஆப்ஷன் சி ஆரவல்லி மலைத்தொடர். தமிழ்நாட்டில் கீழ்காணும் எந்த இடத்தில் அணுமின் உற்பத்தி நிலையம் அமைந்துள்ளது? கூடங்குளம். ஆப்ஷன் பி கூடங்குளம். நெக்ஸ்ட் மக்களை தேடி மருத்துவம் முதலில் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டது? கிருஷ்ணகிரி. ஆப்ஷன் சி கிருஷ்ணகிரி. நெக்ஸ்ட் நிதி ஆயோக் 2018 அறிக்கையின்படி சுகாதார குறியீட்டில் தமிழ்நாடு டேஸ் இடத்தை வகிக்கிறது? 3ஆம் இடத்தில். ஆப்ஷன் டி 3ஆம். எந்த மாநிலம் முதலில் பஞ்சாயத்து ராஜ் முறையை செயல்படுத்தியது? ராஜஸ்தான். பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிறது ராஜஸ்தான். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். தமிழகத்தில் சட்ட மறுப்பு இயக்கத்தின் போது உப்பு சட்டங்களை மீறியதற்கு அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யார் அப்படின்னா ருக்மணி லட்சுமிபதி. தமிழகத்தில் சட்ட மறுப்பு இயக்கத்தின் போது உப்பு சட்டங்களை மீறியதற்கு அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யார்? ருக்மணி லட்சுமிபதி. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். புலித்தேவரின் கட்டுப்பாட்டிற்குள் இல்லாத கோட்டை டேஸ் ஆகும் அப்படின்னா சிவகிரி. ஆப்ஷன் டி சிவகிரி. புலித்தேவரின் கட்டுப்பாட்டிற்குள் இல்லாத கோட்டை சிவகிரி. ஆப்ஷன் டி.
ஒரிசா நாட்டோடு தொடர்புடைய புலவர் யார்? ஒட்டக்கூத்தர். ஆப்ஷன் சி ஒட்டக்கூத்தர். யாருடைய பகையை தவிர்க்க வேண்டும்? சொல்லோர் உழவர் பகை. சொல்லோர் உழவர் பகை. ஆப்ஷன் பி சொல்லோர் உழவர் பகை. எப்படிப்பட்ட அரசின் கீழ் மக்கள் தங்கி வாழ்வார்கள் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? கடுஞ்சொல் பொறுப்பவர். கடுஞ்சொல் பொறுப்பவர். ஆப்ஷன் பி. அழுக்கார் உடையவன் கண் ஆக்கம் போன் என்றிலை. இதில் அழுக்கார் என்பதன் பொருள் யாது? பொறாமை. அழுக்கார் என்பதன் பொருள் பொறாமை. ஆப்ஷன் சி தான் கரெக்ட், பொறாமை. காலத்தினால் செய்த நன்றினை வள்ளுவர் எவ்வாறு சுட்டுகிறார்? உலகத்தை விட பெரியது. ஆப்ஷன் சி உலகத்தை விட பெரியது. அறத்திற்கு மட்டுமன்று மறத்திற்கும் துணை என்று திருவள்ளுவர் எதனை கூறுகின்றார்? அன்பு. ஆப்ஷன் பி அன்பு. அறத்திற்கு மட்டுமன்று மறத்திற்கும் துணை என்று திருவள்ளுவர் எதனை கூறுகின்றார்? அன்பு. நெக்ஸ்ட், மூவலூர் ராம அமிர்தம் டேஸ் மாவட்டத்தில் பிறந்தார்? மயிலாடுதுறை. மூவலூர் ராம அமிர்தம் டேஸ் மாவட்டத்தில் பிறந்தார்? மயிலாடுதுறை. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஈவேராவிற்கு டேஸாம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற மகளிர் மாநாட்டில் பெரியார் என்று பட்டம் வழங்கப்பட்டது? 1938ஆம் ஆண்டு. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நவஜுவான் பரத் சபா என்ற அமைப்பை நிறுவியவர் யார் அப்படின்னா பக்த் சிங். ஆப்ஷன் சி பக்த் சிங். பின்வருவற்றில் இந்தியாவில் இரண்டாவது பெரிய துறைமுகம் சென்னை. ஆப்ஷன் சி சென்னை. பின்வருவற்றில் இந்தியாவின் இரண்டாவது பெரிய துறைமுகம் எது அப்படின்னா சென்னை. கலைத்துறையில் சாதனைகள் செய்தமைக்க 2021ஆம் ஆண்டிற்கான தமிழ்நாட்டில் பத்மபூஷன் விருது பெற்றவர் யார் அப்படின்னா எஸ்.பி. பாலசுப்ரமணியன். ஆப்ஷன் டி எஸ்.பி. பாலசுப்ரமணியன். 2020-2021ஆம் ஆண்டிற்கான இந்தியாவின் நாள் ஒன்றுக்கான தனி மனித பால் இருப்பு டேஸ் ஆகும்? 427 கிராம் பார் நாள். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஜனவரி 26, 2021இல் மகாவீரர் சக்ரா விருது டேஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்டது? கர்னல் பி சந்தோஷ் பாபு. கர்னல் பி சந்தோஷ் பாபு. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். முள்ளெலும்பு மற்றும் குடல்வால் எதற்கு எடுத்துக்காட்டாகும்? எச்சு உறுப்புகள். ஆப்ஷன் டி எச்சு உறுப்புகள். தவறாக பொருத்தப்பட்டுள்ள குறைபாடு நோயினை கண்டறிக. ஆப்ஷன் சி வைட்டமின் B2 பெரி பெரி. வைட்டமின் B2 பெரி பெரி. வணிக ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததால் இதனை கருப்பு தங்கம் என அழைக்கின்றனர்? பெட்ரோலியம். ஆப்ஷன் ஏ. கருப்பு தங்கம் என அழைக்கப்படுகிறார்கள்? பெட்ரோலியம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். எந்த தனிமத்தை மாற்ற தனிமங்களுடன் சேர்த்து வயிற்றுப்போக்கு சிகிச்சைக்கு மருந்தாக பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்னா பிஸ்மத். ஆப்ஷன் ஏ பிஸ்மத். புவியின் இயற்கையான துணைக்கோள் நிலவு. ஆப்ஷன் பி நிலவு. பாரத ரிசர்வ் வங்கியின் முதல் ஆளுநர் யார்? பாரத ரிசர்வ் வங்கியின் முதல் ஆளுநர் யார் அப்படின்னா ஓஸ்போர்ன் ஸ்மித். ஆப்ஷன் ஏ ஓஸ்போர்ன் ஸ்மித். நெக்ஸ்ட், தனிநபர் வருமானத்தின் மீது விதிக்கப்படும் வரி நேர்முக வரி. ஆப்ஷன் சி நேர்முக வரி. தனிநபர் வருமானத்தின் மீது விதிக்கப்படும் வரி நேர்முக வரி. மைய வங்கி அல்லது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பற்றிய பின்வரும் வாக்கியங்களில் எவை சரியானவை அப்படிங்கிறது 1 மற்றும் 3. காகித பணத்தை வெளியிடுதல் அரசுக்கு வங்கியாக செயல்படுதல். ஆப்ஷன் சி தான் கரெக்ட்.
இந்தியாவின் கூட்டாட்சி முறையே கூட்டுறவு கூட்டாட்சி என கூறியவர் கிரான்வின் ஆஸ்டின். நிதி நீர் ஆணைய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1956. ஆப்ஷன் ஏ 1956. உலக மனித உரிமைகள் தினமாக கொண்டாடப்படும் நாள் எது அப்படின்னா டிசம்பர் 10. ஆப்ஷன் பி டிசம்பர் 10. எந்த ஆண்டு தமிழ்நாடு சட்ட மேலவை நீக்கப்பட்டது? 1986. எந்த ஆண்டு தமிழ்நாடு சட்ட மேலவை நீக்கப்பட்டது? 1986. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் அதன் பிற நீதிபதிகள் நியமனம் செய்கின்றனர் அப்படின்னா இந்திய குடியரசுத் தலைவர். ஆப்ஷன் ஏ இந்திய குடியரசுத் தலைவர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் அதன் பிரத நீதிபதிகளை நியமனம் செய்கின்றவர் யார் அப்படின்னா இந்திய குடியரசுத் தலைவர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு.